விக்கி சார் உலக உயிர் தான். அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன் அங்கிள் கம்பெனி. இந்த தரண்டல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்க அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. எழுதுவது, படிப்பது, செய்தித்தாள் படிப்பது, தொலைக்காட்சி பார்த்து செய்தியை தெரிந்து கொள்வது, எதுவுமே எல்லாமே அலைபேசி அலைபேசி அலைபேசி. ஸ்டேஜ்ல ஒரு வடிவேல் ஃபைட்ல வந்து அவர் எப்படி கப் வாங்கிட்டு நியாயமா இந்த கப் எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி. நான் வந்து இந்த பிரஸ் மீட்ல மூலமா நான் இந்த எல்ஐகேனுடைய வெற்றியோட நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தியேட்டர்ல பார்த்துட்டு அது என்னங்க, அது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அது எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு 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 இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளவு சந்தோஷப்படுத்தும் போது that is the highest pleasure I am getting in the world. Really, I'm telling you. Thank you so much. And நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக, பிரஸ் சார்பாகவும் நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டி, தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. அது வேற, அது எல்லாருமே சொல்றாங்க. அது வந்து அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால அது லவ் இன்சூரன்ஸ் கேன் போட்டு கம்பெனி, எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ், அதுக்கு அது என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு சரி வேண்டாம் அப்படி எல்ஐகேன்னு போட்டுடலாம்னு சொல்லி அப்படி ஒரு ஃபிக்ஸ் ஆனாரு. என்ன சார் அப்படின்னா கம்பெனி அப்படின்னாரு. கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்னன்னா அப்படின்னால கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்ட்ல வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டுக்கு, ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனா காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த அவனுக்கு வந்து இந்த உடனே யாராவது போட்டுறாங்க பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னா சரியாது அப்படி கிடையாது. அதுல வேற ப்ரைடு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைட். அது மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமா வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான். அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன் அங்கிள் கம்பெனி அப்படின்னு. ஸோ அப்போ நினைச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமா ரீச் ஆச்சு. எவ்ரிதிங் அபவுட் கான்செப்ட், அபவுட் லுக், அபவுட் பர்ஃபார்மன்ஸ், அபவுட் விஷுவல்ஸ், எல்லாமே தரம். வெற்றி கிடைக்கும். ஒரு அழகான வெற்றி எப்போதுதான் கிடைக்கும். அது நம்ம மினக்கிடும் போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மினக்கிடலை டெஃபினட்டா நாங்க எல்லாருமே we followed விக்னேஸ்வரன் சார். he made it great. Thank you so much. லைக் வந்து ஒரு 3-4 வருஷமா 2022 பிப்ரவரியில வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போறோம்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபிப்ரு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
இத்தனை இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார், அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே செய்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா அவங்களோட சப்போர்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்தை என்னுடைய அன்பிற்கினிய தம்பி என் அருமை இளவல் விக்னேசிவன் அவர்கள் எழுதி இயக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலேயே என்னுடைய தம்பி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். என் அன்பு இளவல் அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். என் அன்பிற்கினிய தம்பி இந்திய நாட்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான ரவிவர்மன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, அறிவியல் எப்போதும் அறிவியலாக இருக்கணும், அழிவியலாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது, இப்படியெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். பருவநிலை மாறுகிறதா, நாம் மாற்றினோமா? புவி வெப்பமாகிறதா நாம் அதை வெப்பமாக்கினோமா என்பதை ஆய்வு செய்தால் நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும். அந்த விழிப்புணர்வின் ஒரு வழிதான் என் தம்பி விக்னேசிவன் இந்த படை. அறிவியல் அலைபேசி என்று முன்னாடி கைவீசி நடந்தோம், இப்ப கைவீசியுடன் நடக்கிறோம். உடல் உறுப்பில் ஒரு உறுப்பாக கைபேசி, அதாவது அலைபேசி மாறிவிட்டோம். ஏதோ ஒன்றையும் அதிலே தேடுவது, எழுதுவது, படிப்பது, செய்தித்தாள் படிப்பது, தொலைக்காட்சி பார்த்து செய்தியை தெரிந்து கொள்வது எதுவுமே எல்லாமே அலைபேசி. மூழ்கிவிட்டார். மனித உறவு, மனித மாண்பு, மனித நேயம் எல்லாமே மறித்து போய்விட்டது. அதை விளக்குகிற ஒரு படமாக, வலியுறுத்துகிற படமாக, காதலையோடு இணைத்து நகைச்சுவை உணர்வு கலந்து அதை திரையில் படைத்திருக்கிறார் என் தம்பி விக்னேஸ்வரன் அவர்கள். அதில் நானும் பங்கேற்று ஒரு சிறிய கதாபாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு பெற்றமைக்கு பெரிது மகிழ்கிறேன். படம் மாபெரும் வெற்றி அடைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. தம்பி விக்னேஸ்வரனும் பிரதீப் ரங்கநாதன் அனிருத்தும் என் தம்பி ரவிவர்மன் வெல்ல வேண்டும். நான் கடுமையான உழைப்பை கொட்டியவன் என் தம்பி விக்னேஸ்வரன். நிறைய சிரமப்பட்டான், கூட இருந்து பார்த்தேன். பிரதீப் ரொம்ப நாள் இந்த வெற்றிக்கு காத்திருந்தான். இந்த படம் தொடங்கி அதற்கிடையில அவன் போய் நடித்த 2 படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்து விட்டான். இந்த படத்தின் வெற்றி சிறந்த பரிசாக மருந்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை என் அன்பு சொந்தங்கள் பார்த்து, திரையில் பார்த்து பேராதரவு கொடுத்து நம் பிள்ளைகளின் வெற்றியை வாழ்த்துங்கள், உறுதிப்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும், என்னுடைய படத்தை பார்த்து பாராட்டியவர்களுக்கும், பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். நேற்று ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வடிவேல் ஃபைட்ல வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமா இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி
இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நம்ம நிறைய தடவை என்னன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமா எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமா நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம் கடவுளுடைய அனுகிரகத்தால. ஆனா அதே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எத்தனை படம் வேணாலும் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காம எனக்கு வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால ஈஸியா எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துட்டு போனா ஒரு இடத்துல வச்சோம்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுல ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டா இருக்கணும், இல்ல பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், இல்ல அதுல இதுக்கப்புறம் வரப்போற அந்த சிஜி கரெக்டா இருக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு மேக்கப்ல ஏதாவது விஷயம் கரெக்டா இருக்கும், இல்ல பேச போற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்துல சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்யறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலரா நம்ம அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காம ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃபிளைட்ல நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்துல சில இடங்கள்ல சில காட்சிகள்ல வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதோ. ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது வெறும் கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது எல்லா ஏஜ் குரூப்ஸ், எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்ற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமா இருக்கு. கொஞ்சம் இன்னும் இன்னொரு தடவை கூட போய் பாருங்க. அந்த படத்துல வந்து என்னுடைய மைண்ட்ல நான் வந்து இந்த மெட்ராஸ் அப்படின்னு நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை எப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் என்னைக்குமே அந்த ஹாலிவுட்னு ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு போர்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பேன். அது வந்து என்னுடைய ஆசை. எப்பயுமே என்னோட நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் இது. அது எல்லாத்தையும் ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அதுதான் அவங்க நினைக்கிறத அவங்க வந்து எடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்லயாவது பார்த்துடலான்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸும் கிளாப் பண்ணும்போது மொத்தமா சேர்த்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதை மக்களோட பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடுமே வேற எதுவுமே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிஆர் யுவராஜ் ஸ்ரீமன், எங்க யுவராஜ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். எது இல்லை நம்ம அண்ணன் தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து நீங்க இல்லைன்னா இவங்க யாருமே. ஸோ அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு மேல வந்து செலவு பண்ணி இருந்த காசு எல்லாத்தையும் படத்துலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்கு இல்லையா. இப்போ நானும் கொஞ்சம் நேரம் தம்ப்நெயில் வேணா கொடுத்துட்றேன். கதறி அந்த மாதிரி ஏதாவது போட்டுருங்க. மேடையை உடைத்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயில்ல வந்து படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சாரா உள்ள போனது ரொம்ப கேவலமா இருக்கும் நினைச்சேன். ஆனா ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. உள்ள போனதுக்கு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கான எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாகிறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணணுன்றது நீங்க தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம்
பாவம் ஹெல்ப் பண்ண, ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இந்த ராமசாமி என் பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி ஊதான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இது மாதிரிதான் இருக்கு நிலைமை வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கு. அந்த இப்ப என்ன கேட்டுட்டாங்க என் கட்சிக்கார, ஒரு படம் தானே எடுக்க வந்த, அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டி இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி. சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேக்குது. கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுலயே இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்தத கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது போன் நம்பரோ இல்ல ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா நான் பாப்பீங்க, அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு சொல்லி ஏன் அப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் ஏப்ரல் 17 வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி, நாங்கள் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும். தேங்க்யூ.